ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சுவையான மீன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஹேடாக் ஃபிஷ் எடுத்திருக்கேன். முள் இல்லாத எந்த மீன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மீனில் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். இதில் பின்னாடி தோல் இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு அந்த மீன் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். மீன் பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் லைட்டாக நல்லா ஒயிட் கலராக வந்துடுச்சு. இப்போ மீன் வெந்துச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மீனெல்லாம் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்கின்னெல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ மீன் ஆறிடுச்சு. இப்போ நம்ம மீனில் உள்ள தோலை எடுக்கணும். அப்போ தான் புட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மீன் நல்லா வெந்துட்டதுனால இப்படி தோலை இப்படி நீங்கள் பிடிச்சி அப்படியே இழுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி மீனை தண்ணியில் போடாமல் இட்லி கொப்பரையில் வச்சு ஆவிலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீன் துண்டுகளோட தோலையும் எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்து வச்சிடணும். மீன் நல்லா வெந்துட்டதுனால இப்படி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா அது உதிர்ந்து வந்துடும். இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வச்சிட்டோம்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா இதை கலந்து தனியாக வச்சிடலாம். நம்ம மீன் புட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த டயத்துலேயே இது நல்லா ஊறிடும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 2 பூண்டு பொடியாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்து இது லேசாக அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மீனுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து பிரட்டி வச்சிட்டோம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிரட்டி வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம். மீன் ஏற்கனவே நல்லா தண்ணியில் வெந்துட்டதுனால ரொம்ப நேரம் அதை பிரட்டணும் அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும். இப்போ மீன் ஒரு 3 நிமிஷமாக நான் வதக்கிட்டுருக்கேன். நல்லா அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ கடைசியில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். கொத்தமல்லி இலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வேண்டான்னா விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப சுவையான மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு, மீன் வறுவல் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மீன் புட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட 3 பூண்டை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த பூண்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நறுக்கி போடுறத விட மிக்சியில் 1-2 அரைச்சி போட்டோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்குனதை அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுமே குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும்.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு அது கருகிராமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். காரம்லாம் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி சேர்த்து சேர்த்து அதை வதக்கியிருக்கேன். கருகிராமல் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கெட்டியான புளி கரைசலாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டு இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது நீர்க்க வரும். அதனால இப்போவே நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு இன்னுமே நல்லா கெட்டியாயிருக்கு இந்த பதத்துக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 கிலோ மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் எப்போவுமே மீன் சேர்க்கணும். மீனெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. கரண்டியை வச்சு லேசாக மட்டும் அந்த மீன்லாம் அந்த குழம்புல முங்குற மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்டியே போடக்கூடாது. ஏன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கரண்டி போட்டு கிண்டினோம்னா அதெல்லாம் உடஞ்சி மீனில் உள்ள முள்ளெல்லாம் குழம்புல வந்து கலந்துரும். அதனால மெதுவாக மட்டும் இப்படி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை தான் நம்ம இப்படி சுற்றி சுற்றி விடணும். நம்மளுக்கு குழம்பு வந்து கிண்டி விடணும் அப்படின்னு நினச்ச போதெல்லாம் அந்த பாத்திரத்தை சுற்றி விடுங்க. இது ஒரு 7 நிமிஷத்தில் எனக்கு இந்த மீன் வெந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுற மீனை பொறுத்து அந்த டைம் மாறும். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 1/2 கப்பு கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ரொம்ப நேரம் குழம்பு வந்து அடுப்பில் இருக்கக்கூடாது. லேசாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது. மீனோட அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்குது அந்த மீனும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல கமகமன் வாசனையோட ரொம்ப சுவையான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஃபிஷ்ஷை வச்சு செய்கிற ஒரு டிஷ் தான். எப்போவுமே மீன் வாங்கினா மீன் குழம்பு இல்லை மீன் வறுவலே சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஏதாவது ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த பெப்பர் ஃபிஷ் மசாலா ரெசிபி எனக்கு தோணுச்சு. அது செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இங்கே கிடைக்கிற ஹேடாக்குன்ற ஒரு ஃபிஷ் தான். உங்களுக்கு முள் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கக்கூடிய எந்த மீன் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். முள் இல்லாமல் இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். தோலெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதை வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். பூண்டு கருவேப்பிலையும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி வந்து நிறையா சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு வந்து 2 தக்காளி சேர்த்தா போதும். இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் காரம் தரக்கூடியது. அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எப்போவுமே இந்த ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ண மிளகுத்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை 1 2 பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 2 பொடிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கருகிராமல் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வருது, அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இந்த சைஸ் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து மெதுவாக திருப்பி விடணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலேயே வதக்கணும்னா இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அந்த மீனுக்குள்ளே சேரும். மெதுவாக திருப்பி விடுங்க, மீன் உடஞ்சிராம. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போது இது வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மீனுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற மீனை பொறுத்து அந்த டைம் வந்து கொஞ்சம் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீன் வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ கிரேவியாக வேண்டாம், கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சேர்க்குற தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் தெளிஞ்சு மேலே வந்துடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பெப்பர் ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகை தவிர வேறு எந்த பொருளுமே காரத்துக்கு சேர்க்கல. அதனால சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.